சிஎப் ஸ்ரீலங்கா கிழக்கு கடற்பரப்பில் நடைபெற்ற திருகோணமலை கடற்பயிற்சி 2026 கடல்சார் கட்டத்தில் கப்பல்களை இயக்குவது உள்ளிட்ட பல்வேறு கடற்பயிற்சிகள், இரு கப்பல்களுக்கிடையில் பொருட்களை பரிமாற்றும் பயிற்சி, கடலில் கப்பல்களை சோதனைக்குட்படுத்தி கைது செய்யும் பயிற்சிகள் என்பன இடம்பெற்றிருந்தன. அதேபோன்று கடலில் வான்வழியாக கப்பல்களை சோதனைக்குட்படுத்தி கைது செய்யும் பயிற்சிகள், கப்பல்கள் மீது ஹெலிகாப்டர் விமானங்களை தரையிறக்கும் பயிற்சிகள் என்பன இடம்பெற்ற காட்சிகளே இவை. கப்பல் படையணியினால் கடற்படை தளபதிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் பாரம்பரிய கடற்படை மரியாதை இங்கு செலுத்தப்பட்டது. இப்பயிற்சிகளுக்காக கடற்படையின் இலங்கை கடற்படை கப்பல்களான விஜயபாகு, சமுத்திர விஜய, சிதுரல, சாகர, சமுதுர, நந்திமித்ர, சக்தி, எடித்தர 2, ரணரிசி, விக்ரம 2 ஆகிய கடற்படை கப்பல்கள் மற்றும் இலங்கை கடற்படையின் சிறப்பு படகு படையை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் ஜெயசாகரி கப்பலும் CG-407 படகும் இந்த பயிற்சியில் இணைந்திருந்தன. இலங்கை விமானப்படையின் ஹெலிகாப்டர் படையணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பெல் 412, பெல் 212 விமானங்களும் இப்பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பங்களிப்பு வழங்கின. இந்த பயிற்சியின் போது இலங்கை கடற்படையால் உருவாக்கப்பட்ட ட்ரோன் விமானம் ஒன்று நடுக்கடலில் உள்ள கப்பலிலிருந்து ஏவப்பட்டு மீண்டும் அதே கப்பலில் தரையிறக்கப்படுவது முதன்முறையாக வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது.